நம்ம வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன. ஆனா அந்த கெட்ட பழக்கங்கள் எவ்வளவு சீக்கிரம் நம்ம உடலை பாதிக்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? அதிலும் முக்கியமான விஷயம், அந்த பழக்கத்தை நிறுத்தினால் உடல் மீண்டும் எவ்வளவு நாளில் சரியாகும்? இப்போ நம்ம வாழ்க்கையில் பொதுவாக இருக்கும் சில கெட்ட பழக்கங்களை பார்ப்போம். முதல் கெட்ட பழக்கம், இரவு நேரம் முழுக்க மொபைல் யூஸ் பண்ணுவது. இப்போது பலரின் ரூட்டீன் ஆகிவிட்டது. ஆனா தொடர்ந்து இப்படி செய்தால் 3 முதல் 5 நாட்களில் ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அதனால் டயர்ட்னஸ், கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம், மூட் சேஞ்ச் போன்ற பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த பழக்கத்தை நிறுத்தி சரியான நேரத்தில் தூங்க ஆரம்பித்தால் சுமார் 7 முதல் 10 நாளில் ஸ்லீப் சைக்கிள் மீண்டும் நார்மலாக ஆரம்பிக்கும். இரண்டாவது கெட்ட பழக்கம், ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் ஆரம்பித்த சில நாட்களிலேயே லங்ஸ் மீது டேமேஜ் ஆரம்பிக்கிறது. இதனால் ஆக்சிஜன் சப்ளை குறையும், எனர்ஜி மற்றும் ஸ்டாமினா குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்மோக்கிங் நிறுத்தினால் உடல் மீண்டும் ரிகவராக ஆரம்பிக்கும். சுமார் 2 முதல் 12 வாரங்களில் லங்ஸ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். மூன்றாவது கெட்ட பழக்கம், ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடுவது. ஃபாஸ்ட் ஃபுட் தொடர்ந்து சாப்பிட்டால் 2 வாரங்களிலேயே மெட்டபாலிசம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். அதனால் வெயிட் கெயின், டயர்னஸ், டைஜஷன் ப்ராப்ளம் போன்றவை வரும். ஆனால் ஹெல்த்தி டயட் ஆரம்பித்தால், நான்காவது கெட்ட பழக்கம். ஆனால் எக்ஸசைஸ் ஆரம்பித்தால் 3 முதல் 6 வாரங்களில் பாடி நோட்டிசபிளி இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த பெரிய கெட்ட பழக்கம், ஓவர் திங்கிங் மற்றும் ஸ்ட்ரெஸ். தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் 1 வாரத்திலேயே ஸ்லீப் மற்றும் ஃபோக்கஸ் பாதிக்கப்படும். ஆனால் மெடிடேஷன், எக்ஸசைஸ் போன்ற நல்ல ஹேபிட்ஸ் ஆரம்பித்தால் 2 முதல் 3 வாரங்களில் மைண்ட் காமாக ஆரம்பிக்கும்.